செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். இலங்கையின் கணக்காய்வு துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இடம்பெற்றிருப்பதாக கணக்காய்வாளர்களின் சர்வதேச மாநாட்டின் தலைவர் வாரன் அலன் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அலரிமாளிகைக்கு சென்ற அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த வேளையில் இதனை கூறினார். கணக்காய்வாளர்களின் தெற்காசிய சம்மேளனத்தின் கொழும்பு கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக வாரன் அலன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். 130 நாடுகள் மற்றும் 179 நிறுவனங்கள் சர்வதேச சம்மேளனத்தில் அங்கத்துவம் வகிக்கின்றன. கணக்காய்வு துறையில் நவீன அறிவுத்துறையுடன் ஒன்றிணைவதற்கு இலங்கை கணக்காய்வாளர்கள் முயற்சித்து வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தெற்காசிய கணக்காய்வாளர் மாநாட்டுடன் புரிந்துணர்வுடன் செயற்படுவது மிகவும் முக்கியமானதாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், கணக்காய்வாளர் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன ஹேரத், உபத்தலைவர் லசந்த விக்ரமசிங்க, நிறுவனத்தின் செயலாளர் அருண அல்விஸ் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். උපසභාපති ලසන්ත වික්‍රමසිංහ ආයතනයේ ලේකම් අරුණ අල්විස් යන මහත්වරුද මේ අවස්ථාවට සහභාගී වූහ. ஓய்வு பெற்ற மொழிபெயர்ப்பு பயிற்றுவிப்பாளரான எம் கே தர்மதாச மொழிபெயர்ப்பு செய்த 2 நூல்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. இது வியட்நாம் சிறுகதையின் சிங்கள மொழிபெயர்ப்பாகும். විහරකාගේ පෙරාත් භවය වියට්නාම ජනකතාවක සිංහල පරිවර්තනයයි. பிரபல ஓவியர் கலாகீர்த்தி விமல் டபிள்யூ சுரேந்திரவினால் தயாரிக்கப்பட்ட புத்தரின் முகத்தோற்றம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. இதன் உயரம் 3 அடி 2.5 அங்குலமாகும். விமல் டபிள்யூ சுரேந்திர ஜனாதிபதி விருதை பெற்றவராவார். இலங்கை பாராளுமன்றத்தின் முக்கிய கதவுகள் உள்ளிட்ட பல தயாரிப்புகளுக்கு இவர் பங்களிப்பு செய்துள்ளார். ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ ප්‍රධාන පිවිසුම ඇතුළු කලා නිර්මාණ රැසකට ඔහු දායක විය. கல்வியில் தடம் பதித்து இனமத பேதங்களை கருதாத எதிர்காலத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பாடசாலை மாணவர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலவச கல்வியை பெற்றுக் கொள்ளும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. சிறப்பான பெறுபவர்களை பெற்றுக் கொள்வதற்கு இது காரணமாக அமைந்துள்ளது. நாட்டில் உயர்வான பெறுபவர் இம்முறை வடமாகாணத்தில் பதிவாகியுள்ளமை இதற்கு சரியான சான்றாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வில் இன்று பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த விடயங்களை குறிப்பிட்டார். பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி 1981 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பு மாவட்டத்தில் சிறப்புமிக்க இந்து மகளிர் வித்தியாலயமான இங்கு தற்போது 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்வி பயில்கின்றனர். ஜனாதிபதி ஒருவர் இந்த பாடசாலைக்கு விஜயம் செய்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 2012ஆம் ஆண்டிலும் 2013ஆம் ஆண்டிலும் இந்த கல்லூரியில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் விருதுகளையும் ஜனாதிபதி வழங்கினார். வரலாற்று சிறப்புமிக்க சிரேஷ்ட அரசியல் தலைவரான சர் பொன்னம்பலம் ராமநாதன் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையின் மூலம் சிறப்புமிக்க மாணவர் சமூகம் ஒன்று உருவாகுவதை காண்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என்றும் இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி குறிப்பிட்டார். கல்லூரிக்கு விஜயம் செய்தமைக்காக கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதிக்கு விசேட நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். அமைச்சர்களான எம் ஃபௌசி, பந்துல குணவர்தன, பிரதி கல்வி அமைச்சர் மோகன்லால் கிரேரு, பாராளுமன்ற உறுப்பினர் டி.எம். சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அன்பான பிள்ளைகளே, உங்கள் பாடசாலை இந்த நாட்டில் பிரசித்தமான பாடசாலை. இன்று உங்கள் விழாவில் பங்கு கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்து கலாச்சாரம் சிறப்பான சுந்தரமான கலாச்சாரம். அதையெல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளே, இந்த உலகில் களவாட முடியாத ஒன்று கல்விதான், அறிவுதான். சில பிரதேசங்களில் பெருமளவில் மரக்கறி வகைகள் இருந்த போதிலும் நகர பிரதேசங்களில் கூடுதலான விலைக்கு மரக்கறி வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் நுகர்வோர் பெரும் கவலை தெரிவித்துள்ளனர். இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு மரக்கறி வகைகளை கொள்வனவு செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
தம்புள்ள பிரதேசத்தில் தமது விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். தமது அறுவடைக்கு தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தின் மூலம் உரிய விலை கிடைப்பதில்லை என இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மரக்கறி வகைகளை கொள்வனவு செய்வதற்காக வருகை தரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கோவா, முள்ளங்கி, பைற்றங்காய், பூசணிக்காய் உள்ளிட்ட மரக்கறி வகைகளை விற்பனை செய்ய முடியவில்லை. இதனால் இவை வீசப்படுகின்றன. இதேவேளை கொழும்பை அடுத்துள்ள பல பிரதேசங்களில் மரக்கறி வகைகளின் விலைகளை கண்டறிவதில் தேசிய தொலைக்காட்சி இன்று ஈடுபட்டது. தம்புள்ளைக்கு அமைவாக ஆக கூடுதலான விலைக்கு மரக்கறி விலைகள் விற்பனை செய்யப்படுவதை அவதானிக்க முடிந்தது. மேலதிக மரக்கறி வகைகளை விற்பனை செய்ய முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றை ஏனைய பிரதேசங்களுக்கு விநியோகிப்பதற்கான முறையான வேலை திட்டம் தேவை என நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மேலதிக மரக்கறி வகைகளை கண்டறிவதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் விவசாயிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள மாலைத்தீவு ஜனாதிபதி அப்துல்லா யமீன் அப்துல் கயூம் கொழும்பு நெலும்புகுன மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கிற்கு விஜயம் செய்துள்ளார். அவர் உள்ளிட்ட மாலைத்தீவு ராஜதந்திரிகளை கொண்ட தூதுக்குழுவினர் இன்று அங்கு விஜயம் செய்தனர். இலங்கை கலைஞர்களுக்காக சீன அரசாங்கம் கொழும்பு மஹிந்த ராஜபக்ஷ கலையரங்கத்தை நிர்மாணித்தது. இதனை பார்வையிடுவதற்காக வருகை தந்த மாலைத்தீவின் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினரை சிரேஷ்ட அமைச்சர் எம் ஃபவுசி வரவேற்றார். மாலைத்தீவு ஜனாதிபதி அப்துல்லா யமீன் அப்துல் கயூம் கலையரங்கின் நிர்வாக அதிகாரியுடன் உரையாடினார். கலையரங்கில் உள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகள் தொடர்பாக அவர் தெளிவுபடுத்தினார். கலாசார நிகழ்ச்சி ஒன்றும் அங்கு நடைபெற்றது. நெலும்புக்குன கலையரங்கின் தலைமை நிறைவேற்று அதிகாரி பிரிகேடியர் சென்ட்ரக் நிம்ஹால் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். கிழக்கு மாகாண அரசியல், சமூக மற்றும் சமய புத்திஜீவிகள் நல்லிணக்க மாநாடு மட்டக்களப்பில் இன்று காலை நடைபெற்றது. இதில் பங்கு பற்றி பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ உரை நிகழ்த்துகையில், எமது நாட்டின் விடயங்களில் எந்த சக்திகளும் தலையிட வேண்டியதில்லை, எம்மை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உண்டு. இதன் அடிப்படையில் நாட்டை நிர்வகிக்கவும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடரவும் சமாதானத்தை நிலைநாட்டவும் முடியும் என்று தெரிவித்தார். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கிழக்கு மாகாண முதலமைச்சர், ஆளுநர், படைத்தளபதிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அரசு உயரதிகாரிகள் உட்பட மத தலைவர்களும் இங்கு சமூகம் அளித்திருந்தனர். கிழக்கில் முதலிடுவோம் எனும் திட்டத்தின் கீழ் பணிகள் தற்போது மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் ஒரு கட்டமாக ஏறாவூர் வாவிக்கரையை அழகுபடுத்தும் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1,45 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தை கிழக்கு மாகாண அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இதன்போது மாகாண அமைச்சர் கருத்து வெளியிடுகையில், இன்று நாங்கள் ஒரு சமாதான சூழ்நிலையிலே, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலே, எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அமைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த கிழக்கு மாகாணத்திலே டூரிசத்துக்கு இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது சந்தர்ப்பங்கள், நிறைய வளங்கள் முழு உலகத்திலும் இருந்து கிழக்கு மாகாணம் ஏறத்தாழ மில்லியன்ஸ் ஆஃப் டூரிஸ்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வளங்களை கொண்ட ஒரு மாகாணமாக கிழக்கு மாகாணம் இருக்கின்றது. அதற்கான எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் கவர்மெண்டால், அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமெரிக்க முதலீட்டாளரான ஷீன் மேக்லோஸ்கி கருத்து வெளியிடுகையில், கிழக்கு மாகாணத்தில் முதலீட்டுக்கான சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் உண்டென குறிப்பிட்டார். இதில் கலந்து கொண்ட சவுதி அரேபிய முதலீட்டாளரான கலாநிதி அப்துல் சலாம் கருத்து வெளியிடுகையில், அதிக அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றனர். இலங்கை ஒரு அழகிய நாடு என்று குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிளின் முக்கிய மின்குமிழியை ஒளிர விடுவது விபத்துகள் குறைவதற்கு உதவுமா என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. பரீட்சார்த்த மட்டத்தில் இதற்கான நடவடிக்கை மேல் மாகாணத்தில் இன்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட பரீட்சார்த்த நடவடிக்கைகள் வெற்றியளித்துள்ளன. இலங்கையிலும் இது வெற்றியடையுமாயின் பகல் வேளையில் மோட்டார் சைக்கிள்களின் முக்கிய மின்குமிழை ஒளிரவிட்டு செல்வது சட்டமாக்கப்படும். போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன இந்த விடயத்தை குறிப்பிட்டார். ප්‍රධාන ලාම්පුව දැල්වලා දවල් කාලේ ගමන් කරන්න. ඒයින් අනිත් අයට යතුරු පැදියක් බවට සංඥාවක් ලැබෙනවා. ඒ වගේම ඒ තුලින් අපි උත්සාහ කරනවා රියානතුරු අඩුවීමේ ප්‍රවණතාවක් තියෙනවද කියලා බලන්න. ජනතාවට නව අත්හදා බැලීම පිළිබඳ විවිධ අදහස් පළ කර பரீட்சார்த்த இந்த நடவடிக்கை தொடர்பாக பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். බයිසිකල් පදිනා ඉන්නවනේ. ඒගොල්ලෝ කිසිම කල්පනාවක් නැතුව බයිසිකල් පාරට දාන ඒ වගේ දේවල් කරනවා. ඒ වෙලාවට අඩු ගානේ අර ඉදිරියෙන් එන කෙනාට ඒකෙන් යම්කිසි සිග්නල් එකක්වත් ලැබෙනවා. ඒ නිසා ඒ පැත්තෙන් ඒක හොඳයි. නීතියක් හැටියට කරලා දඬුවම් කිරීමකට වගේ යනවා නම් ඒක එච්චර හොඳ නැහැ.
හොඳයි කියලා කියන්නත් බෑ මොකද අවුවේ එච්චර හෙඩ්ලයිට් එක පේන්නේ නැහැ. මීදුම වගේ තියෙන ප්‍රදේශවලට ඒක බොහෝ දුරට බලපන්න පුළුවන් ප්‍රතිඵලයක් තියෙනවා. නමුත් අනිත් பிரதேசවලට මේ මම හිතන්නේ ඒක மஞ்சக்கோட்டுக்கு அருகாமையிலும் சமிக்ஞை விளக்குகளுக்கு அருகாமையிலும் உள்ள எல்லைக்கோட்டை மீறிய வகையில் வாகனங்களை நிறுத்துதல் விபத்துகள் அதிகரிப்பதற்கு காரணமாகும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் 91 மஹிந்தோதய விஞ்ஞான கூடங்கள் புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்றன. மாகாணத்தின் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். 1,50,00,000 ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி இதற்காக ஒதுக்கப்பட உள்ளது. வடக்கில் இயங்கி வரும் பாடசாலைகளின் எண்ணிக்கை 995 ஆகும். இவற்றுள் உயர்கல்வி கற்கையினர்கள் இடம்பெறும் பாடசாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட 91 பாடசாலைகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வடமாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் கல்வியை மேம்படுத்துவதற்காக கடந்த 4 வருட கால பகுதியில் 400 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி. சந்திரசிறி நிர்மாணிக்கப்பட்டு வரும் மஹிந்தோதய விஞ்ஞான கூடங்கள் சிலவற்றை பார்வையிட்டார். இசைப் பொருட்களை தயாரிக்கும் கிராமம் ஒன்று கண்டி குருகலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய கைத்தொழில்துறை மற்றும் சிறிய கைத்தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அமைச்சர் SP திசாநாயக்க தலைமையில் இந்த கிராமம் சமீபத்தில் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. இதன் மூலம் நேரடி பயன்களை பெறும் 51 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். பொருட்கள் தயாரிப்பு இயந்திரங்கள், சிற்ப உபகரணங்கள், மூலப்பொருட்கள், போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றை இந்த கிராமம் கொண்டுள்ளது. சந்தைக்கு பொருத்தமான வகையில் பொருட்களை தயாரித்தல், வழிகாட்டுதலுக்கான பயிற்சி வேலைத்திட்டங்கள் என்பன முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான விளம்பர அனுசரணை வழங்கப்படும் என்று பாரம்பரிய கைத்தொழில்துறை மற்றும் சிறிய தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதியமைச்சர் வீரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ் மாநகர சபைக்கு புதிய கட்டட தொகுதியை நிர்மாணிக்க வர 700 மில்லியன் ரூபாய் மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் முதல் கட்டமாக 200 மில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் யாழ் மாநகர முதல்வர் யோகேஸ்வரி பத்மராஜா தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், நடைபெற்ற போது நீண்ட காலமாக நாங்கள் கோரியிருந்த யாழ் மாநகர சபை கட்டிடம் தொடர்பாக நிதி ஒதுக்கீடுவது சம்பந்தமாக அங்கீகாரம் எனக்கு கிடைத்துள்ளது. இதுக்குரிய ஒரு ஆவணமும் நமக்கு அமைச்சரவை பத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்குரிய ஆவணத்தையும் உள்ளூராட்சி அமைச்சு நமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. 2 கட்டங்களாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது கட்டத்தில் ஏறக்குறைய 300 மில்லியன் அளவில் முதலாவது கட்ட பணிகளை ஆரம்பிக்குமான அங்கீகாரத்தை நமக்கு அங்கீகரித்துள்ளது. 2வது கட்டமாக ஏறக்குறைய 200 மில்லியன் அளவில் எங்களுடைய நடைமுறைகளை சாத்தியமாகிக் கொண்டு இந்த 200 மில்லியன் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே இது தொடர்பான கூட்டம் எதிர்வரும் 28ஆம் தேதி ஆளுநர் அவர்களுடைய தலைமையிலே உள்ளூராட்சி அமைச்சிலே நடைபெற இருக்கின்றது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். வடமாகாண சபையின் அபிவிருத்திக்கு மேலதிகமாக யாழ் மாநகர சபை கட்டடம் தொடர்பாக எங்களுக்கான இந்த நிதி பெறப்பட்டிருக்கின்றமை மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த வகையிலே இதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய கௌரவ அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களுக்கும் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு முழு ஒத்துழைப்பையும் தந்த மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் எங்களுடைய மாநகர சபை மக்கள் சார்பாக எனது நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் ஆசிரியர் விடுதி இத்தாலி நாட்டின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான தூதுவரினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியின் அதிபர் சி. சுப்பிரமணியேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இத்தாலி நாட்டின் இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கான தூதுவர் வபிஷோ பியோபிஜோ ஆசிரியர் விடுதியை வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். பாடசாலை வளாகத்தில் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டதுடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாவண்ணா வேதநாயகம் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் சிறு பயிற்சிகைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பட்டிப்பளை, ஏறாவூர்பற்று, ஆரையம்பதி, வாகரை, ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுகளில் 3 கட்டங்களாக இந்த திட்டம் நடைமுறைக்கிடப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய பணிப்பாளர் பி. உலகநாதன் தெரிவித்தார். ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சிறு ஏற்றுமதி பயிர்களான
மிளகு, இஞ்சி, மஞ்சள் கன்றுகளை வழங்கும் நிகழ்வு மாஞ்சோலை கிராமத்தில் நேற்று இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் MC அன்சார் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உயரதிகாரிகள் பலர் சமூகம் அளித்திருந்தனர். ஆசியாவுக்கான விஜயத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்வதில் புனித பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் கவனம் செலுத்தியுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது. இலங்கை, தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அழைப்புகள் கிடைத்திருப்பதாக வத்திகானின் ஊடக பேச்சாளர் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை பிரெடிகோ லொம்பார்டி அடிகளார் தெரிவித்துள்ளார். வத்திகானின் இந்த அறிவிப்புக்கு சர்வதேச ஊடகங்கள் முக்கிய இடம் அளித்துள்ளன. ஆசியாவுக்கான விஜயத்திற்காக புனித பாப்பரசர் முக்கியத்துவம் வழங்கியுள்ளார். இவர் 8 வருடங்களாக ஆசிய நாடுகளுக்கு விஜயம் செய்யவில்லை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு தென்கொரியாவுக்கு வருமாறு புனித பாப்பரசருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸின் அழைப்புகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இவ்வருடத்தில் இதற்கான திகதி குறிப்பிடப்பட மாட்டாது என்று வணக்கத்திற்குரிய லொம்பார்டி அடிகளார் தெரிவித்துள்ளார். பாஸ்னியாவில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யுத்த நினைவு தின நிகழ்வு மற்றும் உகண்டாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் கலந்து கொள்வது தொடர்பில் நாள் அறிவிக்கப்படவில்லை. குளியாப்பிட்டி தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி திடல் நிர்மாண பணிகளின் இறுதிக்கட்ட பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அரசு நிறுவனங்கள் பல கண்காட்சி கூடங்களை அமைத்துள்ளன. 120 ஏக்கர் விஸ்தீர்ண நிலப்பரப்பில் கண்காட்சி நடத்தப்பட உள்ளது. நிரந்தர கட்டிடங்களை நிர்மாணிப்பதற்காக 75 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டி மத்திய வித்யாலயத்தில் 2 மாடி கட்டட நூல் நிலையம் ஒன்றும் கேட்போர் கூடம் ஒன்றும் நிர்மாணிக்கப்படுகின்றன. ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி 13.5 கோடி ரூபாவாகும். நீர் விநியோக திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 190 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 17,450 குடும்பங்கள் நன்மை அடைய உள்ளன. 424 கிலோமீட்டர் நீளமான கிராம வீதிகள் காப்பற்றிடப்பட்டு சீர் செய்யப்பட்டுள்ளன. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு குளியாப்பிட்டி பிரதேசத்தில் 192 மில்லியன் ரூபாய் செலவில் மின்கம்பங்கள், மின்மாற்றிகள் என்பன புனரமைக்கப்பட்டு வருகின்றன. குளியாப்பிட்டி நகரில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கும் தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு 163 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்படுவதுடன் 192 மில்லியன் ரூபாய் செலவில் மின்கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் என்பன புனரமைக்கப்பட்டு வருகின்றன. குருநாகல் மாவட்ட செயலாளர் HMP ஹிட்டிசேகர தகவல் தருகையில் சகல அபிவிருத்தி நடவடிக்கைகளும் துரித கதியில் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் புதிதாக வீடமைப்பு அதிகார சபையை உருவாக்குவதற்கான அங்கீகாரம் நேற்று இடம்பெற்ற கிழக்கு மாகாண நீதிச்சட்ட குழு கூட்டத்தில் வழங்கப்பட்டது. இந்த கூட்டம் ஓட்டமாவடி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாணத்தில் இந்த அதிகார சபை உருவாக்குவதற்கென தயாரிக்கப்பட்ட நீதி சட்டத்தை மாகாண அமைச்சர் MS சுதுமாலபை சமர்ப்பித்தார். 2014ஆம் வருடத்தின் முதலாம் இலக்க சட்டமாக இந்த சட்டத்தை அங்கீகரித்துள்ளதாக கிழக்கு மாகாண நீதி சட்ட குழுவின் தலைவர் MSS அமீர் அலி தெரிவித்தார். மாகாண சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். புசல்லாவ மெல்போர்ன் தோட்டத்திலிருந்து கலுகல தோட்டத்திற்கு செல்லும் பிரதான பாதை வீதி அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புனரமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல்லை பிரதேச சபை உறுப்பினர் சமீபத்தில் நாட்டி வைத்தார். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் முத்து சிவலிங்கத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தோட்ட முகாமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நாடக பிரிவு ரசிகர்களை மகிழ்விப்பதற்காக வழங்கும் கொழும்பு அகச என்ற புதிய தொடர் தொலைக்காட்சி நாடகம் இன்றிரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை ஒளிபரப்பு செய்யப்பட உள்ள கொழும்பு அகச என்ற நாடகத்தை ரம்யா அல்விஸ் இயக்கியுள்ளார். இதனை கலாநிதி ஜெகத் விஜயநாயக்க தயாரித்துள்ளார். பல வருடங்களின் பின்னர் நடிகர் விஜய் நந்தஸ்ரீ தேசிய தொலைக்காட்சி தயாரிப்பிற்கு பங்களிப்பு செய்துள்ளமை இதில் விசேட அம்சமாகும். சரத் கொத்தலாவல, ருவங்கி ரத்நாயக்க, நிரோஷன் விஜயசிங்க, தயாதேவ எதிர்சிங்க, ஓல்கா கல்பனி, சமீர சாணக்க உள்ளிட்ட பல கலைஞர்கள் இதில் நடித்துள்ளனர். சமன் லெனின் கொழும்பு அகச என்ற துணைப்பொருளிலான பாடலை பாடியுள்ளார். திலான் விக்ரமசிங்க இதற்கு இசையமைத்துள்ளார். தீபால் ஜெயசிங்க படப்பிடிப்பை மேற்கொண்டுள்ளார். இன்றிரவு முதல் 9 மணிக்கு கொழும்பு அகச என்ற நாடகத்திற்காக தேசிய தொலைக்காட்சி உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது.
இலங்கை ராணுவத்தின் 241வது படைப்பிரிவினர் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பாடு செய்த புதுவருட மற்றும் தைப்பொங்கல் விழா சம்பந்தமான இன்னிசை இரவு கலை கலாசார நிகழ்ச்சி நட்பிட்டிமனை பொது மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. ராணுவ தளபதி PJ பிரியந்த கமகே தலைமையில் இடம்பெற்ற இந்த இசை நிகழ்ச்சியில் அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் யுவதிகள் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றினார்கள். போலீஸ் மற்றும் ராணுவத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இந்த இன்னிசை இரவு நிகழ்ச்சி நள்ளிரவையும் தாண்டி நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் திங்கட்கிழமை ஆர்வமாக உள்ளது. 2 டெஸ்ட் போட்டிகளும் 2 டுவெண்டி போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் நடைபெற உள்ளன. போட்டிகள் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அலைவரிசை ஊடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி டாக்கா நகரில் ஷியா பங்களா விளையாட்டு மைதானத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக 15 பேரை கொண்ட அணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அணிக்கு அஞ்சலோ மெத்யூஸ் தலைமை தாங்குகிறார். தினேஷ் சந்திமாலுக்கு உபதலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மஹேல ஜெயவர்தன, குமார் சங்கக்கார, சமிந்த ரங்க, நுவன் பிரதீப், விஸ்வ பெர்னாண்டோ, ரங்கன ஹேரத், பிரசன்ன ஜெயவர்தன, திமுத் கருணாரத்ன, சுரங்க லக்மால், அஜிந்த மெண்டிஸ், தில்ருவான் பெரேரா, கௌசால் சில்வா, கித்ருவான் வித்தானகே ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய இளைஞர் குத்துச்சண்டை வெற்றிக்கிண்ண போட்டியில் பங்கு கொள்வதற்காக இலங்கை அணி இன்று மாலை பயணமானது. தாய்லாந்தின் பெங்காக் நகரில் நாளை ஆரம்பமாக உள்ள இந்த போட்டி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போட்டிகளில் இலங்கை வீரர்கள் 3 கலந்து கொள்ள உள்ளனர். கண்டி வித்யார்த்த வித்யாலயத்தைச் சேர்ந்த WAI சஞ்சய 49 கிலோ எடையை கொண்ட போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார். கொரோனா வித்யாரத்ன கல்வி பீடத்தைச் சேர்ந்த KASPJ இந்துனில் 52 கிலோ எடை கொண்ட போட்டியிலும் கலந்து கொள்ள உள்ளார். சர்வதேச பனிச்சறுக்கல் போட்டியின் முதல் சுற்றில் அமெரிக்காவும் பிரான்சும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த போட்டி 2 பிரிவுகளின் கீழ் இத்தாலியில் நடைபெறுகிறது. வணக்கம்.